வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடனே. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி மைதிலி தீனதயாளன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி மைதிலி தீனதயாளன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.
வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். இந்த பெரும் புலவர்கள், தமிழ்ல நல்ல அனுபவப்பட்ட புலவர்கள் தான் இந்த வார்த்தைகளை வைத்து விளையாடுவார்கள். அது மாதிரியான கவி இன்றைக்கு. அதில் இந்த கடைசி வரைக்கும் முந்தின வரியில பிறப்பருக்கும் அகத்தமும் அறமும் ஆட்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் பற்றிய மேலும் ஒரு கவி பிறவி கடல் கடக்க என்ற தலைப்பில் பிறப்பு இறப்பு எனும் கடலை நீந்தவென்றால் பெருவிழிப்பாய் இரு வழியில் வெற்றி வேண்டும். பிறப்பு எழாமல் புதிதாய் கருவியின் மூலம் பேணி பாலுறவு அறவே தடுக்க வேண்டும். பிறப்பதனை பெருக்குகின்ற தன்முனைப்பு பெரும் பாவ பதிவுகளும் பற்றும் போக்கி பிறப்பருக்கும் அகத்தவமும் ஆற்றி அறமும் ஆற்றி பேரறிவாய் அறிவறிந்து நிலைக்க வேண்டும். பிறப்பு இறப்பு எனும் கடலை நீந்தவென்றால் இந்த வாழ்க்கை சுகமானதா துக்கமானதா என்ற ஒரு பட்டிமன்றம் நடத்தினா எல்லோரும் சொல்லுகின்ற கருத்து என்னவாக இருக்கும்? எல்லாரும் புலம்புறத்தான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் ஏன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை, சந்ததி பெருகணும்னு ஆசை, சந்ததி இல்லை என்றால் செயற்கை கருவூட்டல் மூலமாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஏன் இதெல்லாம் இருக்கு? இது அடிப்படையில எவல்யூஷன் உந்து சக்தி, பரிணாமத்துடைய நீதியே தன்னுடைய சந்தையை உருவாக்கி தொடர்ந்து ஒன்றை நிலைப்படுத்துவதுதான். தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை தானே நுண்ணுயிரிலே தொடங்கியது. அதான் மனிதனிடத்திலேயும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. அந்த ஆசை எப்படி நிறைவேறும்? இந்த உடம்பு எப்படி ஒரு நாள் செத்து போயிடும். அப்போ தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அல்லவா? இதை புரிந்தோ புரியாமலோ தான் ஒரு சந்ததி வேணும் சொல்லி இயற்கையாக இல்லை என்றாலும் செயற்கை மூலமாவது பெற வேண்டும் என்று மக்கள் முந்துகிறார்கள். ஆனா யாரு பிறப்பு இறப்பினும் கடலை நீந்த விரும்புவார்கள்? போதுமடா சாமி, நம்ம சந்ததி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதோட போதும் என்று யார் விரும்புவார்கள் என்றால் தத்துவத்திலே தெளிவும் வாழ்க்கை பற்றிய புரிதலும் இருந்தால் அதை விரும்புவார்கள். பெருவிழிப்பாய் இரு வழியில் வெற்றி வேண்டும். அப்படி நீந்துவதற்கு என்ன வழி என்றால் மிக பெரும் விழிப்புணர்வு வேண்டும். இரு வழியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிறப்பு எழாமல் புதிதாய் கருவி மூலம் பேணி பாலுறவு அறவே தடுக்க வேண்டும். அதாவது பாரதிதாசனுடைய 2 வரிகள். காதலுக்கு வழிவகுத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம். இதில் என்ன குற்றம்? சாவதற்கோ பிள்ளை, தவிப்பதற்கோ பிள்ளை என்று சில வரிகளை பாரதிதாசனுடைய கவிதையில இருக்கு.
காதலுக்கு வழிவகுத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம். இதில் என்ன குற்றம்? அப்போ இன்றைக்கு உலக வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா ஒரு போட்டி மிகுந்த ஒரு வாழ்க்கை தானே. ஒரு போட்டி போட்டு மிஞ்சணுன்ற வேகத்துல தான் மக்கள் ஓடுறாங்க. அப்போ ஏன் இந்த போட்டி வாழ்க்கையில என்ன நிறைவை நாம் பெற முடிகிறது? அந்த குழந்தை நிம்மதியா வாழ்ற காலம் ஒரு 2 வருஷம் கூட இருக்காதுங்க. இப்ப அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரீகேஜி ஸ்கூலெல்லாம் கொண்டு சேர்த்துருங்க, 2 வயசுலயே நாங்க குழந்தைகளை எடுத்துக்கிறோம், நீங்க சூட்கேஸோட வந்தா போதும்னு சொல்லி பெத்துக்கு சூட்கேஸோட கொடுத்தா போதும், நாங்க வளர்த்துக்கிறோன்றாங்க. ஸோ அவ்வளவு அக்கறை சமுதாயத்துல பணத்தின் மீது. அதனால கடைசி வரைக்கும் பார்த்தோம்னாக்க இந்த கல்வி, மருத்துவம், வீடு இதுக்காகவே உழைத்து உழைத்து வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றோமே தவிர வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இதுதான் வாழ்க்கையா? எதுக்கு ஓடுறோம்? தூங்குறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, மனை மக்களோடு கலந்து உரையாட நேரம் இல்லை, எப்பவும் பிஸி, எப்பவும் பிஸி, எப்பவும் பிஸி. எதை சாதிக்க ஓடுகிறோம்? இதுதான் வாழ்க்கையா என்று கொஞ்சம் நின்று சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதை நோக்கி ஓடுகிறது? புரியல, யாருக்கும் புரியல. அப்போ மிச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை பிபி, சுகர் ப்ராப்ளம், டென்ஷன், தூங்க முடியாத ஒரு நோய்கள், இப்படி இத்தனை சிக்கல் மத்தியில ஒரு தவிப்பதற்கு ஒரு பிள்ளை வேணுமா? இல்லையா? அதாவது ஒரு நிறைவான சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் இல்லாத இந்த உலகத்துல ஒரு குழந்தையை பெறுவது தாய் தந்தையே அந்த குழந்தைக்கு விதிக்கின்ற ஆயுள் தண்டனைன்னு நான் சொல்லுவேன். இவங்க பெறாம இருந்து அதுக்கு எங்க இந்த அவஸ்தை? சரி, இந்த பூமி வாழ்க்கையில அப்படி என்ன ஒரு சுகம் இருக்கு சொல்லுங்க? அப்படின்னு ஒரு சுகம். சில பேர் சொல்லுவாங்க ப்ராப்ளமே இல்லைன்னா லைஃப் போர்டிச்சு போயிடும். அப்போ யூ கிரியேட் ப்ராப்ளம், சால்வ் தி ப்ராப்ளம், கிரியேட் தி ப்ராப்ளம், சால்வ் தி ப்ராப்ளம். இதுதான் வாழ்க்கையா? அப்போ வெறுப்பின் நோக்கம், பரிணாமத்தின் நோக்கம் என்னென்ன புரியாத சமுதாயமாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை முறை, இதையே அங்கீகரித்து கொண்ட மக்களுடைய அறியாமை. அதனால் தொடர்ந்து இந்த பிறப்பு வேண்டும் என்று அவஸ்தைப்படுகிறார்களே தவிர கொஞ்சம் நின்று சிந்திக்கின்ற போது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க இருக்குது என்ற எண்ணம் தான் வருமே தவிர இல்லை இன்னும் அதை அனுபவிக்க, இங்கே பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்றதுல ஒன்றும் கிடையாது. எதை துவித்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் தன்மாற்றம் தானே. எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் எங்க வெளியா இருக்கு? வெளி உலகமே கிடையாது, எல்லாம் உள் உலகம்தான். இல்லை நமக்குள் நடக்கின்ற ஒரு நாடகம் என்பது கூட நமக்கு தெரியலையே. அதனால் இந்த உலகத்தின் மீது ஒரு பந்தம், பற்று, பாசம், ஈர்ப்பு, கவர்ச்சி எல்லாமே. அதனால் இது ஒரு வழி. இது எந்த வழி? 2 வழி இருக்குன்னு சொன்னோம். ஆத்மாவுடைய வாழ்க்கை அல்லது தொடர்ச்சி, அல்லது இப்போ ஆத்மாவை பற்றி எத்தனையோ கருத்துக்கள் இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, வருஷம் பெண்ட வைக்கலன்னு நம்மளை சபிச்சிருவாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய கருத்தை சொல்லி உலகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது ஆத்மாவின் பயணம் 2 வழியில போகுது. ஒன்று கருத்தொடராக பயணிப்பது, வேறு வகையில பிறப்பே கிடையாதுங்க. ஒரு காலத்துல ஏதோ சொல்லி மக்களை
ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு சிந்தனை ஆற்றல் விஞ்ஞான அறிவு வளர்ந்ததுனால செயற்கையின்றி பிறப்பு இல்லை என்பது ஓரளவுக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஆனா குழப்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தா, தந்தை தாய் உயிர் சேர்ந்தது, குழந்தை பிறந்தது, புதிய ஒரு ஆத்மா உருவானது, எல்லாம் சரிதாங்க. குழந்தைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தைகள் எல்லாம் பிறந்தாச்சு. இவர் இப்பதான் சாகுறாரு. 90, 98 வயசு, 100 வயசு வச்சுங்க, இப்பதான் சாகுறாரு. இவருக்குள்ள இது வரைக்கும் இருந்த ஆத்மா என்ன ஆகும்? அது மேல இருந்து அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்காதா? அதுக்கு நம்ம வருஷமாவது சாப்பாடு போட வேண்டாமா? இப்படி ஒரு லாஜிக் இருக்குல்ல. இதுதான் ஆத்மாவை பற்றிய குழப்பத்திற்கே காரணம். அப்ப ஒரு வழி கருத்தொடராகத்தான் ஆத்மாவின் பயணம். இது ஒரு வழி. அப்ப பிறவி தொடர் அறுக்க வேண்டும் என்றால் ஒரு வழி இந்த பிசிக்கல் உடல் ரீதியான உற்பத்தி, இதை நிறுத்துவதற்கு கரு கலைப்போ கரு உருவமல் இருப்பதோ அதுக்கான ஒரு செயற்கை வழியோ எப்படி ஒன்று, இது தடுத்து விடுகின்றோம். இன்னொரு வழி இருக்கே, இந்த இருக்கின்ற ஆத்மா மீண்டும் ஒரு உடலை தேடாமலோ அல்லது இந்த பூமியின் காந்த களத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய எண்ணங்களை, ஆசா பாசங்களை அடுத்தவர் மீது திணிக்காமல் இந்த உலகத்தை விட்டே இந்த ஆத்மா போய்விட்டால் மீண்டும் இந்த உலகத்தோடு சம்பந்தப்படாது. அது இன்னொரு வகையான பிறப்பறுத்தல். ஒன்று உடல் ரீதியாக, இன்னொன்று உடலை விட்டு பிரிகின்ற ஆத்ம ரீதியாக. இப்போ உடல் ரீதியான தடுப்பு வந்து விட்டது. பெரும்பாலும் ஏற்கனவே 27 குழந்தைகள் யார் பெற்றுக்கிறாங்க? எல்லாம் ஒரு குழந்தை நிறுத்திக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபேமிலி பிளானிங் என்று இருக்கு இல்லையா? ஸோ அது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போ எங்கே சிக்கல் நமக்கு இருக்குது அப்படின்னா, வாழ்கின்ற உடலிலே இந்த உடல் முடிந்த பிறகு இந்த ஆத்மாவை எப்படி மீண்டும் பிறவாமல் செய்வது? பிறக்காமல் சொன்னா இன்னொரு உடம்பு எங்கேயும் இப்போ எடுக்காதுங்க. கூடு விட்டெல்லாம் கூடு பாயாது. பிறப்பு என்பது என்ன? இந்த இறப்பை தெரிஞ்சுக்கிட்டா தான் பிறப்பை புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்மா எப்போ வெளியே போகும்? உடல் இயக்கம் இறந்து விட்டால் ஆத்மா மேல வெளியே வந்துடும். அப்படி இந்த இறப்பை பொறுத்தே, இறப்புக்கு முன் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தே இந்த ஆத்மா உடலை விட்ட பிறகு எங்கே போய் நிலை கொள்ளும் என்பது இருக்கு. அப்ப அதை ஆராய்ந்த சித்தர் பெருமக்கள், மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்க? வாழ்கின்ற காலத்திலேயே இந்த உடல், உயிர், மனம், வசதிகள், செல்வம், அதிகாரம், பந்தம், பற்று, பாசம், இவை எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தெளிந்து விட வேண்டும். தெளிவு இல்லைன்னா இந்த ஆத்மா மறுபடியும் சிக்கல மாட்டோம். செத்த பிறகு ஆத்மா பிறப்பார்க்க முடியாது, மீண்டும் இங்கதான் சுத்தும். அதனால் இந்த வாழ்க்கை பற்றிய புரிதல் வந்துவிட்டால் இந்த உடம்புக்குள் தான் எல்லாமே நடக்குது. இதுல ஒண்ணும் இல்லை. ஜீவாந்தத்தின் தன்மாற்றம் தான் நம்முடைய இன்ப துன்பங்கள். ஸோ இதை விட்டு விட்டோம் என்று சொன்னா ஏற்கனவே அனுபவிச்சு பார்த்தாச்சு, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இனிமேற்கொண்டு புதுசா வந்தாலும் கூட ஏற்கனவே இந்த உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள் தானே. துய்ப்பு என்பது 5 புலன்கள் மூலமாக உடம்பு தான் துய்க்கணும். நமக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை தூய்க்க வைக்க முடியுமா? எல்லாவரையும் பண்ண வைக்கலாம். செயற்கை நுண்ணறிவை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு உருவாக்குகிறோம். ஆனா நிஜமான குழந்தையை உருவாக்க முடியுமா? முடியாதில்லை. அது போல
இனி என்னதான் இந்த உலகத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் ஏற்கனவே உள்ள கண்டுபிடிப்புகளின் ஒரு தீவிரப்படுத்தப்பட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாகத்தான் இருக்க முடியுமே தவிர இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. உடல் கருவிகளுக்கு உபக்கருவிகள், அவ்வளவுதான். உடல் கருவிகளுக்கு உபக்கருவிகள். அப்ப இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில வேற ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் என்ன துய்த்துமோ அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு துய்ப்பதற்கு? அப்ப போதும் என்ற மன நிறைவு எப்போ வரும்? இந்த சிந்தனை, ஆராய்ச்சி, தெளிவு வந்தால்தான் இந்த வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, நம்ம நிறைவாக வாழ்ந்து விட்டோம், உடல் ரீதியாக, மன ரீதியாக, சாதனைகள் ரீதியாக எல்லாவற்றையும் துய்த்து விட்டோம். சரி, மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் என்றால் ஆத்ம திருப்தி ஒன்று இருக்கு. உடலுக்கு ஏசி போட்டோம், சோஃபா போட்டோம், டிவி போட்டோம், என்னென்ன வசதிகள் தேவையோ எல்லாம் வாங்கி அனுபவிச்சிட்டோம். மனசுக்கு என்னென்ன ஆசைப்பட்டதோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த உயிரை கொண்டு எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அதையும் பார்த்துட்டோம். அப்ப உடல் திருப்தி, மன திருப்தி, உயிர் திருப்தி, வாழ்க்கை வளத்துல ஓரளவுக்கு திருப்தி பார்த்தாச்சு. மிச்சம் என்ன இருக்கு? நாம் சிந்திக்காத, அதை பற்றி அக்கறையே கொள்ளாத ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் மூலமாகிய ஆத்மா என்ற ஒரு மறைபொருள். இதுதான் உடலை கட்டுச்சு. ஆத்மா தான் உருவாச்சு முதல்ல. அதில் உள்ள பதிவுகளுக்கு ஏற்றவாறு உடல் உருவம், அமைப்பு, குணம், அறிவு, திறமை, உடல் ஆற்றல், சுகம், இது சம்பாதிக்கக்கூடிய சொத்து கணக்கு, அடையக்கூடிய பதவி கணக்கு எல்லாம் இங்கத்தான் இருக்கு, ப்ளூ பிரிண்ட். அப்ப இதை வைத்து கொண்டு ஆத்மாதான் இந்த உடலை கட்டியது. ஆத்மாதான் தன்னுடைய முன்வினை பதிவுகளை, இந்த தன்வினை பதிவுகளை தொடர்ந்து பிரதிபலிக்க வைத்து அதை தூய்ப்பதற்கான மன எண்ணங்களை உருவாக்கி புலன்களை பயன்கொண்டு அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருந்தது. ஆனா இதை பற்றி இதுக்கு தெரியணும் இல்லையா? ஆத்மாவே உடலை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்துக்கும் துணை செய்தது. ஆனா அதுக்காக இந்த உடம்பு என்ன செஞ்சதுங்க? அதுக்காக இந்த உடம்பு என்ன செஞ்சது? ஆத்மா அறிவதற்காக மனசு என்ன முயற்சி எடுத்தது? உயிர் என்ன பயிற்சி செய்தது? இதெல்லாம் சிந்திக்கின்ற போதுதானே ஆத்மாவை பற்றிய வாழ்க்கை பயணம் துவங்குகிறது. அப்படி இந்த மூன்றிலேயும் உச்சம் தொட்டவர் உண்டே தவிர நிறைவு பெற்றவர்கள் கிடையாது. உடல் அழகிலோ, மன ஆசைகளை நிறைவு செய்ததிலேயோ, சொத்து கணக்கிலேயோ, பதவியிலேயோ உச்சம் தொட்டவர் உண்டு. ஆனா நிறைவு பெற்றவர் உண்டான ஒருத்தரும் கிடையாது. அப்ப எங்கே வரும் நிறைவு என்றால் இந்த மூன்றுக்கும் மூலப்பொருளாகிய ஆத்மா, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து ஆத்மா பிறந்தது. தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகளெல்லாம் எம் சொத்தாச்சு. அந்த சொத்து தான் வாழ்ந்து பார்த்தாச்சு. ஆனா இந்த முதல் கூறு ஆத்மாவுக்கு என்று வாழ்ந்தோமா? என்ன செஞ்சோம் அதுக்காக? கோயிலுக்கு போனோமே தவிர அது ஆத்மாவுக்காகத்தானே போனோமா? இந்த உடம்புக்கு வசதி வேணும், வீடு வேணும் கேட்டோம், கார் வேணும் கேட்டோம், வேலை வேணும் கேட்டோம், வாழ்க்கை துணை வேணும் கேட்டோம், குழந்தை வேணும்னு கேட்டோம். ஆத்மா தரிசனம் வேணும் யாராவது கேட்டோமா? கோவில்ல போய் வணங்குகின்ற இத்தனை கோடி பக்தர்களிலே எனக்கு ஆத்ம தரிசனம் வேணும், தெய்வ தரிசனம் வேணும் யாராவது கேட்கிறாங்களா? அனாதையா கிடக்குது இந்த ஆத்மா. என்னை கேட்பார் இல்லையே, என்னை கவனிப்பார் இல்லையேன்னு அனாதையா புலம்பிக்கிட்டு இருக்குது ஆத்மா. அதுக்கு நிறைவு இல்லைன்னு வாழ்க்கை எப்படி நிறையும்? அதனால் ஆத்ம திருப்தி தான் வாழ்க்கையின் அடிப்படை. அதற்கு இந்த உடம்பு தேவை, அதற்கு வசதிகள் தேவை, உணவு, இருப்பிடம், இப்படி வசதிகள் தேவை.
அப்ப மைய புள்ளி எது என்றால் ஆத்மா வாழ்க்கை, இதுதான் மைய புள்ளி. அதுக்கு இரண்டாவது தேவை உடம்பு, அதுக்கு அடுத்து உடம்புக்கு தேவை உணவு, மற்ற வசதிகள். இப்போ உடம்புக்கு எல்லாம் பார்த்துட்டோம், ஆத்மாவை கவனிக்க விட்டுட்டோம். சரி, இதை சரியா பயன்படுத்தவில்லை வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஆன்மீக வாழ்க்கையே மக்கள் புறக்கணிக்கின்ற போது என்ன நடக்குது உலகத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு உயர்வான ஒரு வாகனம் வாங்குறோம், ஆடி காரா, அதுல அட்வான்ஸ் மாடலா, இல்லை டெஸ்லாவா, அதுல எல்லாம் வாங்கிடும். குடும்பத்தோடு போனோம் திருப்பதிக்கு, திரும்ப வரும்போது ஆக்சிடென்ட், குடும்பமே காணாம போச்சு. பார்த்தோம், செய்திகள்ல படிச்சோம், ஏன் நடந்ததுன்னு சிந்திச்சோமா? அவன் விதி போயிடுச்சு. சரி, நம்முடைய விதி, நாம் விரும்பிவார் வாழ முடிகிறதா? அப்ப எது நம்மை தடுக்கிறது? சிந்திச்சிருக்கணும் இல்லையா? இப்படி இந்த கேள்வி கேட்கின்ற போதுதான் இந்த வினை பதிவே ஆத்மா என்பது புரியும். முன்வினை தன்வினை என்ற இரு அடுக்கு வினை பதிவுகளே ஆத்மா. இதுதான் சாஃப்ட்வேர், இந்த வினை பதிவுகள் தான் சாஃப்ட்வேர். இந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் வாழ்க்கை. அப்ப என்ன செய்தாகணும்? வாழ்கின்ற காலத்துல இதுல உள்ள அனுபவங்களை பெறுகின்ற போதெல்லாம் சரி, இவ்வளவுதான் என்று ஒவ்வொன்றாக நிறைவு பெற்று கொண்டே வந்து, சரி போதும் இந்த வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லை இதுல தூய்ப்பதற்கு, ரெடி டு டேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி மனப்பக்குவம் வந்திருந்து என்று சொன்னார். இப்ப இந்த ஆத்மா பூமியில நிக்குமா? நிக்காது. ஏன்னா இது பியூர் சயின்ஸ் தான். ஆத்மாவை பற்றி ஒரு காலத்துல திணையிட்டு இருந்தாங்க. மகர்ஷி வந்த பிறகு இதை விளக்குவது மிக 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 எளிது, புரிந்து கொள்வதும் எளிது. இப்போ 2 பலூன், ஒன்றுல கார்பன் டை ஆக்சைடு ஊதுறோம், ஒன்றுல ஹைட்ரோஜன் ஊதுறோம். ரெண்டையும் விட்டா ஒன்று கீழ் நோக்கி போகுது, ஒன்று மேல் நோக்கி போகுது. என்ன காரணம்னு கேட்டா ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அணுக்களின் எண்ணிக்கை. அதுல ஒரே அணுதான், இதுல 16. அதனால அது கீழ் நோக்கி போகுது, அது மேல் நோக்கி போகுது. இதே மாதிரிதான் ஆத்மா ஒரு காத்து, அதுல தன் வினை முன்வினை உள்ள உதர காத்து. அப்போ அதிகமா கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா கீழ் நோக்கி தான் போகும். ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் அதிகமா இருந்ததுன்னா மேல் நோக்கி போகுது. ஆசைகள் பந்தம் பற்று பாசம் அதிகமா இருந்ததுன்னா எடை ஜாஸ்தி, கீழ் நோக்கி போகும். ஒண்ணும் இல்லைன்னா மேல் நோக்கி போகும். இவ்வளவுதானே. அப்ப மீண்டும் பிறக்க கூடாது என்றால் இந்த பூமியை கடந்து மேல போயிடணும். இந்த ஆத்மா மீண்டும் தனிப்பட்ட குணங்களாகவோ அல்லது ஒட்டுமொத்த பிசாசாக இன்னொரு உடம்போடு இணைவதோ, அட்டாச் சோல் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பூமியை விட்டு மேல போயிடணும். அப்ப பூமியிலே நிலைப்படுகின்ற போது சாலோக்கியம், இந்த பூமி சார்ந்த வாழ்க்கையிலே பந்தம் பற்று பாசம், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் என்ற ஆசைகள் உள்ளவன் எல்லாம் இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பான். பேப்பர்ல வேணா போடலாம், சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம், வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முழு பக்க விளம்பரம். ஆபீஸ்ல சின்ன ப்ரொமோஷன் கிடைச்சா ஊரெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறேன்ற. சிவலோக பதவி என்ன அவ்வளவு சிறுசா? வைகுண்ட பிராப்தம் அவ்வளவு சிறுசா? அங்க அவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சிருக்காங்க, கொண்டாட வேண்டாமா வாழ்க்கைய? எங்க அப்பா தாத்தா போயிட்டாருங்க, வாங்க எல்லாரும் கொண்டாட சந்தோஷமா, எல்லாம் சிவலோக பதவி போயிட்டாங்க, வைகுண்ட பிராப்தம் கிடைச்சிருக்குது. வருத்தத்தோடு தெரிவிக்கிற என்றால் எப்படி இந்த சரித்திர நாயகன் சொல்ல ஒருத்தனை பேசுவான் பாருங்க. நான் சொல்லுவேன், அதுல ஒரு வார்த்தை விடவிட்டு போச்சு ஐயா, அவங்க அப்பா பத்தி பெருமை பேசுறதுல
ஊழல் சரித்திர நாயகன்னா பொருத்தமா இருக்கும். அந்த ஊழல் விட்டு போச்சு, அது எழுதுறது சரியா இருக்கும். அது மாதிரி இங்க சிவலோக பிராப்தம் அடைய இல்லை என்பதை ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்ளணும். அந்த இல்லை என்ற வார்த்தை விடுவிட்டு போச்சு. உண்மையை அங்க போயிருந்தா கொண்டாட வேண்டியதுதான். உண்மையிலே போயிருந்தா கொண்டாட வேண்டியதுதான். ஏன்னா எவ்வளவு பெரிய பதவிக்கு போயிருக்காரு எங்க அப்பா. அதனால இந்த சாலோக்கியம் கடந்து விட்டால் சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம். இந்த சாயுச்சியம் தான் சாகித்ய அகாடமி. அதுக்கு ஒரு வெக்க கடிப்பு நடந்தது. தகுதி இல்லாதவனுக்கு எல்லாம் சாகித்ய அகாடமி கொடுத்தா அந்த அகாடமிக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஸோ இப்படி உயிரின் நிலைகள் வேலைப்படும். அப்போ இது எது இங்கே பிசஸ் அடையுது அப்படின்னா, டெத் பை ஆக்சிடென்ட், சூசைட், மர்டர். இந்த 3 வகையில் உள்ளதுதான் அட்டாச் சோலாக வரும். அதை பற்றி அடுத்த கவி இருந்தால் பார்ப்போம், அல்லது சனி ஞாயிறில் கேள்வி பதிலாக பார்க்கலாம். அது ஒரு நீண்ட விளக்கமாக இருக்கும். எனவே இந்த பிறவி தொடரை முடிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம். ஏன் பிறந்தோம் அப்படின்னா, மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு. உடல் ரீதியாகவும் சரி, ஆத்ம ரீதியாகவும் சரி. அந்த நிறைவு பெறக்கூடிய வகையில வாழ்க்கையை புரிந்து கொண்டோம் என்றால் எதையும் ஆசைப்பட மாட்டோம். அந்த வகையில வாழ்க்கையை சிறப்பதற்கு ஒரே வழி நம் கடமை. அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒவ்வொரு கவியுமே முத்து முத்தா இந்த கிரீடத்துல இருக்கக்கூடிய ரத்தின கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கவிகள். அருமை அருமை, சிறப்பு ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீமாமா இருக்கீங்களா? வேதாத்திரிய பாடல் பாடுங்க இன்றைக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. வாழ்க வளமுடன். பாடுங்க. பாடுறேங்க ஐயா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற
நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.